பெற்றோர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் நாம் முன் உதாரணமாக நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ஜெபிக்க வேண்டும். நாம் வேதம் வாசிக்கிறதை பார்த்து அவர்கள் வேதம் வாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு பாராட்டி வருகிறதான எல்லா கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய தயவிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வழுவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறவர், நம்மை சுமந்து வருகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், அற்புதமாய் நம்மை இந்த ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். அவருடைய அளவில்லாத கிருபைக்காக, அவருடைய தயவிற்காக, அவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் வாழ்வதற்கு, நன்றி உள்ளவர்களாய் இருப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. இம்மட்டும் நமக்கு உதவி செய்தவர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார், சுமக்க வல்லவராயிருக்கிறார், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் போதுமான ஒரு தேவன். ஆமென், ஆமென். அந்த ஆண்டவருக்காக வாழ்நாளெல்லாம் நாம் சாட்சி உள்ளவர்களாய் அவருடைய திட்டத்தை நாம் செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அதற்காக தான் இந்த பூமியிலே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். The prime reason that we've been created is to do His will. அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. இயேசு சொல்லும்பொழுது அதுதான் சொன்னார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், நிறைய பொருத்தனைகளை நாம் செய்கிறோம். நாம் தொடர்ந்து இந்த அன்னாளை குறித்து நாம் வாசித்து வருகிறோம். அன்னால் பொருத்தனை பண்ணினபடி, தாம் ஜெபம் பண்ணினபடி ஆண்டவரிடத்தில் கேட்டதை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார், அதை பெற்றுக்கொண்டார். கேட்டபடியே, பொருத்தனை பண்ணினபடியே ஆண்டவரிடத்திலே அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டார். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 21, 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின் அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னார். இதைதான் அன்னாள் ஆண்டவரிடத்திலே கேட்டிருந்தார். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளை தருவீர் என்றால் அந்த பிள்ளையை நான் உமக்கென்றே நான் அர்ப்பணிப்பேன், ஆலயத்திற்கென்றே கொடுப்பேன். She made a vow. If you give me a child, I'll give the child back to you. I've been challenging each and every one of us. நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவரிடத்திலே கொடுப்பதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆனால் சொன்னபடியே, அவள் பொருத்தனை பண்ணினபடியே, நிறைய நேரத்தில் நான் சொன்னேன், ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய நேரத்தில் நம்ம பொருத்தனை பண்ணுவோம். தேவை வரும் பொழுது நிறைய வாக்குறுதிகளை நம்ம கொடுப்போம். ஆண்டவரே, நான் இதை செய்வேன், அப்படி இருப்பேன், இப்படி வாழ்வேன், இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைவேறின வாக்கு தத்தங்கள் நிறைவேறின பிற்பாடு ஆண்டவரை மறந்து விட்டு போகிற ஜனமாய் நாம் இல்லாதபடிக்கு அன்னாளை போல இங்கே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27, 28 வாசிக்கிறோம். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி ஆமென் எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். நான் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டபடினால் கர்த்தருக்கென்றே அவனை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த பிள்ளையை அவருக்கென்று ஆலயத்திலே கொண்டு வந்து வரும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே அன்னாள் ஜெபம் பண்ணுகிறாள். ஆமென். கர்த்தரிடத்தில் கேட்டபடினாலே. ஆமென். ஹல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணினபடி ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். முதலாவது. 2வது, கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினாலே, கர்த்தருக்கென்று he was asked, ஆமென், கர்த்தருக்கென்று கேட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நாளளவும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே, ஆண்டவருக்கென்றே, அவருடைய வேலைக்கென்றே, அவருடைய திட்டத்திற்கென்றே இந்த பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபம் பண்ணின பொழுது, ஆமென், சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொண்டான். இந்த பணிந்து கொள்ளுதல் எங்கிருந்து வந்துச்சுங்க? He must have seen his mother worshiping the Lord. தாய் அந்த ஆண்டவரை ஆராதிக்க வருவதை, ஆலயத்திற்கு வரும்பொழுது கர்த்தரை பணிந்து கொண்டதை பார்த்து வளர்ந்தவன் தான் இந்த சின்ன சாமுவேல். ஆமென், ஆமென். தாய் ஜெபம் பண்ணின உடனேயே கர்த்தரை பணிந்து கொண்டான். He learned it from his mother. I pray that mothers
let us set an example for our children in every ways. மதர்ஸ் மாத்திரம் இல்லை, பெற்றோர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் நாம் முன் உதாரணமாக நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ஜெபிக்க வேண்டும். நாம் வேதம் வாசிக்கிறதை பார்த்து அவர்கள் வேதம் வாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோமோ they are watching us. Please understand, our children are watching. நம்ம பேசுகிற பேச்சு என்ன பேச்சாக இருந்தாலும் சரி, அசுத்தமான வார்த்தைகள் நிறைய நேரத்தில் தேவையில்லாமல் நம்ம பேசிடுவோம். our children are watching that. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நன்மையானதே நீதியுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகளோ எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ அவைகளே செய்வதற்கு நாம் நாடுவதற்கு இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய கரம் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆமென். தான் பொருத்தனை பண்ணினபடி அந்த பிள்ளையை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்தது போல, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாக, எங்களுடைய வார்த்தைகளிலே, எங்கள் சொற்களிலே, நாங்கள் செய்கிறதான காரியத்திலே உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, இந்த நேரத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பரிசுத்த கரங்கள் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எங்கள் சொற்களிலே ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வீராக. அசுத்தமான காரியங்களை நாங்கள் பேசாதபடிக்கு ஆண்டவரே நீதி உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பலப்படுத்தும், சகாயம் செய்யும். நீதியின் வலதுகரத்தினால் ஒவ்வொருவரையும் சுமப்பீராக, தாங்குவீராக, நடத்துவீராக. உத்தமமாய் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களை எல்லாருக்கும் பலனையும் கிருபையும் தாங்க நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். We thank you Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.